ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமான்சர் எபிசோட் 13 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோவை தேடி கொள்றதுக்காக முறிமுழுகத்தை சேர்ந்த அந்த நாம்கும் ஜப்பானில் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்க ஹண்டர்ஸ் எல்லாத்துட்டுமே நீதா சங்கான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சங்கு ஊதிருப்பான். அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ நான் கொரியாவிலேருந்து உடனே ஜப்பானுக்கு போகிறேன், அவங்ககிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஜப்பானுக்கு கிளம்பியிருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த நாம்கும்போட ஃப்ளாஷ்பேக் முறிமுழுகத்தில் அவன் சின்ன பையனாக இருக்கும் போதே ஸ்வார்ட்ஸில் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கான். அவங்ககிட்ட அவன் வயசு இருக்க பசங்களாம் நெருங்க கூட முடியாது. அதை பார்த்துட்டு அந்த தாத்தா பேக்கு இருக்கா பாருங்க, நம்ம ஹீரோ கையால் செத்தவர், அவர் போய் இந்த நாம்கும் கிட்ட தம்பி உங்ககிட்ட பவர் அதிகமாக இருக்குது, ஆனால் நீங்கள் அது மனுஷனுக்கு எதிராக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இந்த நாம்குமுக்கு மனுஷங்களை கூட்டுறது மட்டும்தான் பிடிக்கும். அவன் டவரில் 20வது ஃப்ளோருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க. அந்த முறி உலகத்தில் இவங்க டவருக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே தெரியுது. அவங்களே வழி அனுப்பி வைக்க இவன் 20வது ஃப்ளோர் வரைக்கும் போனவன், ஆனால் இவனுக்கு மனுஷங்களை கொள்றது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு மனுஷங்களை கொல்ல தான் பிடிக்கும், அவங்கள கொல்லும் போது என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி தெரிஞ்சுட்டு இருப்பான். அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் முடிய இந்த பக்கம் அந்த ஜப்பானில் அந்த இடத்தையே நாசம் பண்ணிட்டு, சங்கு நான் உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன், வா உனக்கு சீக்கிரமா சங்கு ஊத்துறேன் அப்படி சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்க. அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நாம ஹீரோ சும்மா மாசா CEO இந்த ஹவுஸ் அப்படின்னு ஜப்பான் ஏர்போர்ட்ல வந்து இறங்க அவனை பிக்கப் பண்றதுக்கு ஹண்டர் அசோசியேஷன்ல வந்து கூப்பிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஹண்டர் அசோசியேஷனுக்கு போய் இறங்கினதுக்கு அப்புறம் ரூமுக்குள்ள போய் பார்த்தா அவனுக்கு முன்னாடியே அந்த முதல் ரேங்க் 2வது ரேங்க் உட்காந்துட்டு இருக்கானுங்க. அதுல அந்த முதல் ரேங்கார நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ ரொம்ப லேட்ரா, நீ சீக்கிரம் வருவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, அதை கிட்ட நம்ம ஹீரோ டேய் நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த 2வது ரேங்கார நம்ம ஹீரோ பார்த்து நீ இதுக்கு எப்படிங்கிறியே, கூட இன்னொரு அமெரிக்கா ஹண்டர் வர போறாங்களா அப்படின்னு சொல்றது கேட்டு நம்ம ஹீரோ யாரா இருக்குன்னு பார்த்தா அந்த கதவை திறந்துட்டு வர்றது கேத்ரின் தாங்க. அந்த கேத்ரின் உள்ள வரதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நீயா அப்படி சாக்காயை பார்த்துட்டு கேத்ரின் ஏன் நான் வரது உனக்கு பிடிக்கலையா, இப்படிதான் என்ன வெல்கம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த முதல் ரேங்காரன் என்ன புருஷன் பொண்டாட்டி மாதிரி சண்டை போடுறாங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோ ஐயா புருஷன் பொண்டாட்டி ஐவ கூடிய அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க மறுபடியும். அப்போ அந்த ஹண்டர் அசோசியேஷன் இருந்து ஒரு பொண்ணு வருவா, அவ தான் அந்த பிரசிடென்ட் ஆஃப் ஜப்பான் ஹண்டர் அசோசியேஷனா. அதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன பிரசிடென்ட்டே வந்திருக்காங்க, சரி இப்போ உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு அந்த பிரசிடென்ட் நீங்கள் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க, எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வேற ஹண்டர்ஸ் யாருமே வரலங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ ஏங்க குனியாதீங்க எந்திரிச்சு நில்லுங்க, நீங்கள் இந்த மாதிரி மரியாதை கொடுக்கறது பதிலாக எங்களுக்கு ரிவார்டை 2 மடங்காக கொடுங்க, நாங்கள் பயங்கரமாக சண்டை போடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்டு அந்த ஹண்டர் அசோசியேஷன் பிரசிடென்ட்டும் ஓகே சொல்லிடுவாங்க. அப்புறமா இந்த பக்கம் அந்த கேத்ரின் இருக்கா பாருங்க, அவ சொல்லுவா என்கிட்ட ஃபயர் சப்ரஷன் பவர் இருக்குது, அது மூலமா என்னோட நெருப்பை என்னை விட பலம் வாய்ந்த ஒரு ஆப்பனட் மேலே அடிச்சேன்னா அவங்களோட பாயிண்ட் 10% குறையும் அப்படின்னு சொல்றதை கேட்டு நம்ம ஹீரோ சரி நம்ம பிளானை போட்டு நம்ம இங்கிருந்து கிளம்புன்னு சொல்ல, கட் பண்ணா நம்ம ஹீரோ அவங்களோட டீமும் ஹெலிகாப்டர்ல அந்த நாம்கும் இருக்கிற அந்த சின்சோகு சிட்டிக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடியே சைனாவை சேர்ந்த எஸ்ராங்கன்ற ஒருத்தன் ஜாமுன்னு போய் நிக்க, அந்த நாம்கும் டேய் நீதா சங்காடா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவனும் நான் ஜாமுனுங்க எஸ்ராங்கன்று சொல்றது கேட்டுட்டு டேய் போடா ஜாமுன் மாதிரி தின்ற போறேன், எனக்கு தேவை அந்த சங்கு தான் சொல்றது கேட்டுட்டு அந்த எஸ்ராங்கன்று பட்டாருன்னு அந்த நாம்கும் மூஞ்சிலே ஓங்கி ஒரு குத்து விட்டுருவான். அதை பார்த்துட்டு அந்த நாம்கும் உன் கூட சண்டை போட்டே ஆகணும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை ஓங்கி அட்டிப்பான் பாருங்க, பறந்து போய் விழுந்துருவான். இந்த பக்கம் அந்த ஹெலிகாப்டர்ல அந்த நியூஸ்லாம் கேட்டு நம்ம ஹீரோ இவன் எதுக்கு தனியாக போய் சண்டை போட்டுட்டு இருக்கான், இங்கே பாரு கேத்ரின் நம்ம இப்போவே இந்த ஹெலிகாப்டர் விட்டு குதிச்சாகணும்னு சொல்ல, அதை கேட்டு கேத்ரின் டே என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த கேத்ரின் அப்படியே பிடிச்சி ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு ஜம்ப் பண்ணிடுவான். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் அவன் 2வது ரேங்காரா இருக்கான் பாருங்க, வாழ்றான்டா அவன் எனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ அந்த ஸ்டீல் விங்ஸை யூஸ் பண்ணி அவளை அப்படியே தூக்கிட்டு பறந்து போயிட்டே இருப்பான். இங்க பாரு நான் உன்னை ஏர்லேயே விட்டுறேன், உனக்கு ஒன்னாகாதுல்லன்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு கேத்திரனும் அதெல்லாம் ஒன்னாகாது, ஆனா நீ இதை முன்னாடியே கேட்டிருக்கணும், ஏன்டா அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அவன் வைக்கப்பட்டுருவா. அப்படியே நம்ம ஹீரோ அங்க பறந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே அந்த முதல் ரேங்காரனும் 2வது ரேங்காரனும் ஜம்ப் பண்ணி கீழே வந்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அப்படி கீழே வந்துட்டு இருக்கும்போது இங்க கீழே பார்த்தா அந்த நாம்கும் அங்க வந்தா பாத்தீங்களா எஸ்ராங்கன்ற ஜாமுனை மல்டிபிள் பஞ்சை போட்டு பட்டார் அடிக்க அவன் அடி வாங்கிட்டு பறந்து போய் விழுந்துருவான். அவன் அப்படியே அந்த நாம்கும் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த நாம்கும் மேல ஒரு அட்டாக் விடுவாரு பாருங்க, அந்த அட்டாக் அவன் அப்படியே பிளாக் பண்ணுவான், இருந்தாலும் சும்மா பறந்து போய் விழுந்துருவான். உளுந்தவன் அப்படி எந்திரிச்சு வந்து நிற்பான் பாருங்க, அவன் கையை பார்த்தா அவன் பிளாக் பண்ணதில்லை, அவனுக்கு அவ்வளோ பெருசாக வீங்கிருங்க பணியார மாதிரி. நம்ம ஹீரோ அப்படியே வந்து நின்றுட்டு சே இதுக்கப்புறம் நடுவானத்துலேருந்து குதிக்கவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்க, அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த நாம்குங்கோ டேய் யாரா நீ அப்படி சொல்லிட்டு கேட்டோடனே நம்ம ஹீரோவோ பாத்தியா என்னதான் நீ ஊரு ஃபுல்லா தேடிட்டு இவ்வளோ பேரை கொண்டிருக்க, ஆனா இப்போ நான் முன்னாடி வந்து நிற்கிறேன், என்னை பார்த்து நீ யாருன்னு கேட்குற,
நான் தான்டா லியோ அப்படி நம்ம ஹீரோ சொல்ல அதை கேட்டு அந்த நாம்கும் கடுப்பாயி வாடா நீ நானா பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை கூப்பிட நம்ம ஹீரோ அந்த நாம்கும் கையில ஸ்வாட் இல்லாத பார்த்துட்டு இதுதான் கரெக்டான நேரம் சொல்லிட்டு பறந்து போய் அட்டாக் பண்ண போவாரு. அந்த நாம்கும் கையை தான் நீட்டுவான், அவனோட ஸ்வாட் அவன் கிட்ட வந்துடும். அதை வச்சு அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ மேஜிக் ஷீல்டை யூஸ் பண்ணி தடுத்து நிப்பாட்டுவாரு. இருந்தாலும் அந்த மேஜிக் ஷீல்டை உடச்சு விட்டுருவான். நம்ம ஹீரோ மூஞ்சிலே வெட்டு விழுந்துரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இவனோட ஒரு வெட்டு என்னோட மேஜிக் ஷீல்டே உடச்சு விட்டுருது, இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்னிங் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கை விட அவன் அசால்ட்டா டாஜ் பண்ணிட்டு அவனோட லைட்னிங் ஸ்வாட விடுவான் பாருங்க. அது வெறித்தனமான அட்டாக்கா இருக்கும். அப்ப மேல இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் காரனும் ரெண்டாவது ரேங்க் காரனும் கீழே இறங்கி நிப்பாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த கேத்ரின் பொண்ணு நாம்கும் பின்னாடி போய் அவளோட ஃபயர் பவரை விட அது போய் அவனை அட்டாக் பண்ணாலுமே அவனோட மான பவர் எதுவுமே கம்மியாகல. அதை பார்த்துட்டு அவ என்ன எந்த பவருமே கம்மியாகல, இது எப்படி சாத்தியம் சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கும்போது அதை பார்த்து கடுப்பாய் அந்த நாம்கும் என்ன நீங்க ரொம்ப கடுப்பேத்துறீங்க, மூட்டை பூச்சி மாதிரி எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறீங்க, உங்க கதையை நான் இப்போ முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட தூக்கிட்டு அப்படி வானத்துல பறந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆவான் பாருங்க. அந்த அட்டாக்கு கீழே பிளாஸ்ட் மாதிரி வந்து விழும். இவங்க 3 பேரும் கேத்ரின் முதல் ரேங்காரன் ரெண்டாவது ரேங்காரெல்லாம் ஓடுவானுங்க, டே டாச் பண்ணுங்கடா அப்படி போயிட்டு இருக்கு. அங்க பிளாஸ்ட் மாதிரி விழுந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ கிட்ட அந்த வில்லக்கோக்கு மோனார் கட்மின் இருக்கா பாத்தீங்களா, அவ வந்து இந்தா என் கையப்படி, இது மூலமா நான் மானா இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன், என்னோட மேஜிக் பவர்லாம் உனக்கு வரும், அது மட்டும் இல்லாம என்னோட ஃபீலிங்கும் உனக்கு வரும் அப்படின்னு சொல்ல அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இவன் முதல்ல வந்தது எனக்கு மானா பவரு, ஆனா ரெண்டாவது வந்தது இவளே எனக்குள்ள வந்த மாதிரி இருக்குது, இது என்ன வித்தியாசமா இருக்குது அப்படி சொல்லிட்டு சாக்காக அதை பார்த்து அந்த வெள்ளக்கோக்கு அட்மினும் இந்த பவரை நீ உன்னோட ஸ்வாட்ல யூஸ் பண்ணி அது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட்ல அந்த பவரை யூஸ் பண்ணி சண்டைக்கு ரெடியா இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா அந்த பிளாஸ்ட்ல அவங்க 3 பேருக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நம்ம ஹீரோவோ உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களும் ஒன்றும் ஆகலப்பா சொல்லும் போது நம்ம ஹீரோ அவங்க கூட சண்டைக்கு போவான் பாருங்க. நம்ம ஹீரோக்கும் அந்த நாம்குக்கும் நடக்கிற சண்டை சும்மா வெறித்தனமா இருக்கும், அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் சண்டை. இந்த கேத்ரினும் நான் போய் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த முதரங்காரன் இல்ல வேண்டாம் நம்ம எந்த பிளான் இல்லாம போக முடியாது, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு தடுத்து நிப்பாட்டிடுவான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த நாகும் சண்டை போடுறது அந்த இடத்துல மின்னல் வெட்டு மாதிரி பயங்கரமா இருக்கும். அவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு அந்த முதரங்காரனும் அந்த நாம்கும் கிட்ட இவன் ஜெயிக்கிற மாதிரி தெரியல, சங்கு செத்துருவான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க அவங்க கூட சண்டை போட்டு நம்ம ஹீரோ அப்படி அடி வாங்கி முட்டி போட்டு கீழே உட்காந்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோக்கு ஸ்டாமினா எல்லாம் போயிடும். எனக்கு ஸ்டாமினா போர்ஷன் வேணும் அப்படின்னு சொல்றது கேட்டுட்டு கேத்ரினும் அந்த ஸ்டாமினா போர்ஷனை தூக்கி நம்ம ஹீரோ பார்த்து எரிய நம்ம ஹீரோ அதை கேட்ச் பிடிச்சி குடிக்கலான்னு போகும்போது அந்த நாம்கும் நம்ம ஹீரோவை ஓங்கி ஒரு கிக் விட்டுருவான். அதுல நம்ம ஹீரோ பறந்து போக அந்த ஸ்டாமினா போர்ஷனை பிடிச்சி அந்த நாம்கும் குடிச்சிருவான். அதை பார்த்துட்டு செம்ம சாக்கு இங்க கேத்ரினுக்கு அங்க எல்லாத்துக்குமே இவன் என்னடா ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கான், அவன் சாக மாட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நாம்கும் அந்த ஸ்டாமினா போர்ஷனை குடிச்சிட்டு எனக்கு ஃபுல்லா ஸ்டாமினா ரிகவர் ஆயிடுச்சுடா, நீங்க ஸ்டார்டிங்ல என்ன ஆட்டம் போட்டீங்க, இப்போ உங்களோட இந்த விரக்தியான கண்ணை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனுஷங்களை கொல்றதுக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாம்கும் நம்ம ஹீரோ போட்டு அடின்னு அடிப்பான் பாருங்க. தூக்கி போட்டு பில்டிங்லாம் அடிப்பான். ஆனா நம்ம ஹீரோட கண்ணில் அந்த விரக்தி இதே வராது. அதை பார்த்துட்டு அந்த நாம்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி சோகமா இருக்காங்க, நீ மட்டும் எப்படி அந்த மாதிரி நம்பிக்கையா இருக்க, உன் கண்ணை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடித்து பறக்க விடுவான் பாருங்க. நம்ம ஹீரோ கீழே வந்து விழுந்துருவாரு. அப்படி கீழே வந்து நம்ம ஹீரோட கண்ணை பார்த்தாலுமே அதே மாதிரி நம்பிக்கை இருக்கும். அதை பார்த்துட்டு உன்னை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கண்ணையை வெட்டிடுவான். 2 கண்ணு போயிடும். நம்ம ஹீரோக்கு இப்போ கண்ணே தெரியாது. நம்ம ஹீரோவோ இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அட்டாக் தான், என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி நான் அந்த அட்டாக் பண்ணணும், ஆனா இப்போ என் கண்ணு தெரியலையே அப்படின்னு நான் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த நாம்கும் வெட்டுறதை பார்த்துட்டு அந்த கேத்ரின் சங்கே உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவா. பின்னாடி அந்த முதல் ரேங்காரனும் ரெண்டாவது ரேங்காரனும் ஓடி வந்துட்டு இருப்பானுங்க. இங்க அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவங்க 3 பேரும் இங்க வந்தாலுமே இவன் கையில வெட்டுப்பட்டு தான் சாவாங்க அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு வேண்டாம் யார் இங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள தடுத்து நிப்பாட்டுவான். அதை பார்த்துட்டு அந்த நாம்கும் ஓ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த கேத்ரின் பொண்ணு அவன் ஃபயர் அட்டாக் விடுவா. அந்த ஃபயர் அட்டாக் அவனை வந்து அட்டாக் பண்ணு பார்த்தா அவன் அதுக்கு முன்னாடி செம்ம ஸ்பீடாக அந்த கேத்ரினுக்கு பின்னாடி போய் நின்று அவன் முதுகுலேயே ஸ்வாடை வச்சு வெட்டி விட்டுருவான். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் கிம் அட்டாக் பண்ண வர அந்த நாம்கும் அவனுக்கு மேலேயே ஜம்ப் பண்ணி அவன் தலையிலே ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அவன் தரையில மோதி அவன் அப்படி கீழே கிடப்பான். அப்புறம் அந்த கேத்ரின் பொண்ணு தலையை பிடிச்சி தூக்கிட்டு வந்து அவ கழுத்துல ஸ்வாடை வச்சு மிரட்டிட்டு இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோவோ ஏய் வேண்டாண்டா இந்த மாதிரி ஏன்டா பண்ணிட்டு இருக்க, உனக்கு தைரியம் இருந்தா என்கிட்ட மோதுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கு. அதை பார்த்து அந்த நாம்கும் கெஞ்சி கெஞ்சி இப்படி கெஞ்சறதை பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த ரெண்டாவது ரேங்க் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இன்விசிபிளா வந்து அந்த மேஜிக் பவரை யூஸ் பண்ணுவான். அந்த ஐஸ் பவரை யூஸ் பண்ணி அவன் கையை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு அந்த கேத்ரின் பொண்ணை அப்படி
காப்பாத்திட்டு கூட்டு போவான் பாருங்க. அதை பார்த்துட்டு இவன் நாம்கும் கடுப்பாயிருவான். இந்த பூச்சி தொலை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இவன் 2வது ரேங்காரன் அந்த கேத்தின் பொண்ணை கூட்டிட்டு போய் மேஜிக் பாலை உருவாக்கி அதை சீல்டு மாதிரி வச்சு காப்பாத்திட்டு இருக்கும்போது டக்குன்னு பின்னாடி ஓடி வந்து அவன் இருக்கான் பாருங்க நாம்கும். அந்த 2வது ரேங்காரன் தலையை பிடிச்சிட்டு எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த கேத்தின் இருக்கிற அந்த பால் சீல்டெல்லாம் உடச்சு விட்டுருவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ இப்போ இருக்கிறதுக்கும் 7 வருஷத்துக்கு முன்னாடி மான்சன்லாம் வந்து அட்டாக் பண்ணதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. என்னால் யாருக்குமே உதவி பண்ண முடியல. ஒரு வெத்து வேட்டா இதே மாதிரி தான் அப்பவும் இருந்தேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. அந்த இடம் ஃபுல்லாக ஒரே எலியாக வந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ நான் இன்னும் ஒரே ஒரு அட்டாக் தான் என்கிட்ட பாக்கி இருக்கு, அதை யூஸ் பண்ணி இவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இருக்கிற ஸ்பிரிட் பவர் ஸ்கில் எல்லாத்தையுமே ஒன்றா கொண்டு வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருப்பான் பாருங்க. அப்படி ரெடி ஆகிட்டு நம்ம ஹீரோ அந்த நாம்குமை பார்த்து டேய் முறி முழக்கத்தை சேர்ந்த பன்னாட பையில கொஞ்சம் இங்கே பாடுறா அப்படி சொல்லிட்டு கூப்பிட அந்த நாம்கும் என்ன பண்ணிட்டு இருப்பான், ஃபர்ஸ்ட் ரேங்க் கிம்மோட கையை தனியாக பிச்சை எடுத்து கையில் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த கையை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்து டேய் நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த சைனாவை அந்த எஸ்ராங்கிட்ட ஜாமுன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவன் என்ன செய்வான், அந்த கேத்தரினை காப்பாற்றி அவன் மூலமாக அந்த ஃபயர் அட்டாக்கை ஸ்ட்ரைட்டாக இந்த நாம்கும் மேலே அடிக்க அந்த அட்டாக்கு மேலே விழுந்த உடனே இந்த தடவை ஒர்க் அவுட் ஆயிரும். அவனோட 10% பவரை 10 நிமிஷத்துக்கு யூஸ் பண்ணாத மாதிரி ஆயிரும். அதனால என்ன ஆகும், அவனால ஸ்வாட் பவரை யூஸ் பண்ண முடியாது. அதை பார்த்து கடுப்பாயி இதுக்கு மேலே நான் உங்க கூட சண்டை போகிறதா இல்லடா, முதல்ல அந்த கண்ணு தெரியாத சங்கை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல் பேட்டில் ஸ்கில் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட பார்த்தா நிறைய ஸ்வாட் அப்படி நம்ம ஹீரோவை சுற்றி பட்டார்னு வந்து ஒரு எரினா மாதிரி ஃபார்ம் ஆகி நின்றும். அதுக்குள்ளே நம்ம ஹீரோவும் அங்கே அந்த நாம்கும் சண்டைக்கு நிற்க அந்த நாம்கும் நம்ம ஹீரோ பார்த்து இந்த கண்ணு தெரியாதன போட்டு தள்ளிட்டு அப்புறம் வரண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கொல்ல போவான் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து அசால்ட்டாக டாஜ் பண்ணிடுவாரு. அவன் அட்டாக் பண்ண அதுலேருந்து டாஜ் பண்ணுவார். அப்போ நம்ம ஹீரோக்கு ஸ்பிரிச்சுவலைஸ்ன்ற புது பவர் கிடைக்கும். அது மூலமாக நம்ம ஹீரோக்கு நெத்தி கண்ணே வந்திருக்குங்க. அந்த கண்ணு மூலமாக நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லாம் டாஜ் பண்ணி சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த டீமன் ஸ்லேயர் ஸ்வாட் பவரில் ஆக்டிவேட் ஆகி ஸ்பிரிச்சுவலைஸ் மூலமாக நம்ம ஹீரோக்கு புதுசாக ஒரு 2 கண்ணே வந்துடும். அது மூலமாக நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நீ என்னோட ஆட்டத்தை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டை ஆரம்பிப்பாரு பாருங்க. அதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.